யாக்கோபை அழைக்கும் மகிழ்ச்சிச் செய்தி, யோசேப்பின் சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி நேராக பார்வோனின் அரண்மனைக்கு சென்றடைந்தது. பார்வோனும் அவன் ஊழியர்களும் அதைக் கேட்டபோது மகிழ்ந்தார்கள். பார்வோன் உடனே யோசேப்பை அழைத்து, உன் சகோதரர்களிடம் சொல், உங்கள் சுமைகளை ஏற்றி கானான் தேசத்திற்குப் போங்கள், உங்கள் தகப்பனையும் குடும்பத்தாரையும் கொண்டு வாருங்கள். எகிப்தின் சிறந்த நிலத்தை உங்களுக்கு அளிப்பேன், நீங்கள் தேசத்தின் வளத்தை அனுபவிப்பீர்கள் என்றான். மேலும் அவன் சொன்னான், குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் வண்டிகளை அனுப்புகிறேன், உங்கள் தகப்பனை ஏற்றிக் கொண்டு வாருங்கள். உங்கள் பொருட்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம், எகிப்தின் நல்லதெல்லாம் உங்களுக்கே. இஸ்ரவேலின் மகன்கள் அவ்வாறே செய்தார்கள். யோசேப்பு பார்வோனின் கட்டளைக்கிணங்க அவர்களுக்கு வண்டிகளையும் பயணத்திற்கான உணவையும் கொடுத்தான். ஒவ்வொருவருக்கும் புதிய உடைகள் அளித்தான். ஆனால் பென்யாமினுக்கு 300 வெள்ளி நாணயங்களும் 5 ஜோடி உடைகளும் கொடுத்தான். தன் தகப்பனுக்காக அவன் அனுப்பியது 10 கழுதைகளில் எகிப்தின் நல்ல பொருட்கள், 10 பெண் கழுதைகளில் தானியமும் அப்பமும், பயணத்திற்கான எல்லா தேவைகளும். அவர்கள் புறப்படும்போது யோசேப்பு அவர்களிடம், வழியில் ஒருவரோடு ஒருவர் சண்டையிடாதீர்கள் என்று சொன்னான். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்திலுள்ள தங்கள் தகப்பன் யாக்கோபிடம் வந்தார்கள். அவர்கள் ஆவலுடன் சொன்னார்கள், யோசேப்பு இன்னும் உயிரோடிருக்கிறார், அவர் எகிப்து தேசத்தின் ஆளுநர். அதைக் கேட்ட யாக்கோபின் மனம் மயங்கியது. அவர் அவர்களை நம்பவில்லை. ஆனால் யோசேப்பு கூறிய எல்லா வார்த்தைகளையும் அவர்கள் விரிவாகச் சொல்லினர். அவரை அழைத்துச் சொல்ல வந்த வண்டிகளை அவர் கண்டபோது அவருடைய ஆவி உயிர்த்தெழுந்தது. இஸ்ரவேல் உறுதியுடன் சொன்னார், போதும், என் மகன் யோசேப்பு இன்னும் உயிரோடிருக்கிறான், நான் சென்று மரிக்கும் முன் அவனை பார்க்க வேண்டும்.